ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் நம்ம அனைவருக்கும் தெரியும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவருடைய பேத்தியான கமலிகா காமராஜர் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம் மேம், ஐயா பற்றி தெரியாத யாருமே கிடையாது. முதலமைச்சராக இருக்கட்டும், நல்ல ஒரு மனிதனாக இருக்கட்டும், அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை பற்றி அறியாத பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அத பற்றி கண்டிப்பாக நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஐயா வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாரு? ஸோ எப்படி உள்ள வந்தாரு? அப்படிங்கிறத பற்றி பேச முடியுமா மேம்? இப்ப பார்த்தோம்னா தாத்தா இறந்து எத்தனை ஆண்டு காலம் கடந்து போனாலும் அவர் செய்த பொற்கால ஆட்சியை இன்னும் மறுபடியும் மறுபடியும் அரசியல் தலைவர்கள் இருந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அவரை பத்தி புகழ் பாடாதவர்கள் யாருமே இல்லை. காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றதுதான் சொல்றாங்க. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வலைத்தளங்கள்ல அவரை தேடி தேடி போய் ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கும் இப்ப வீடியோ போடுறதுக்கும் அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் இன்னும் அவரை பத்தி வெளிவந்துட்டு இருக்கதும் பெரிய ஒரு சான்றுன்னு தான் நம்ம சொல்லலாம். சோ இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு பெருந்தலைவர்னா யாரு அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்கூல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் சொல்லி. சோ அதன்படியே ஒன் பை ஒன்னா காலை உணவு திட்டத்தை இப்ப நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த விஷயங்கள் வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்டக்குரிய வேண்டியது. சோ இந்த மாதிரி தாத்தா அரசியல் காலத்துக்கு இத்தனை விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆனா தாத்தா ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான். அப்படி இருக்கும் போதே அவரை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல 4 வயசு தான் இருக்கும் தாத்தாக்கு. அப்ப 4 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்க. அப்ப எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஒரு பணம் கொடுக்கணும். ஏன்னா சுண்டல், பொங்கல், கொலக்கட்டை இதெல்லாம் செஞ்சு நாங்க வழிபட்டு எல்லாருக்குமே அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பங்களிப்புல உங்களால கொடுத்தது கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ ஒரு கணக்குக்கு சொல்லணும்னா ஒரு 4 அண்ணா 8 அண்ணா, இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. சோ கொடுக்கும் போது எல்லாருக்குமே அன்னைக்கு சாமி கும்பிட்டு பலகாரங்கள் கொடுக்கப்பட்ட போது என்ன பண்ணிருக்காங்க, முன்ன போன பிள்ளைங்களுக்கு கூடுதலாகவும் பின்ன வந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிறத கொஞ்சமாவும் கொடுத்திருக்காங்க. அப்ப தாத்தா என்ன பண்ணிருக்காங்க, பின்னாடி இருந்து வந்திருக்காங்க. அப்ப கொஞ்சமா கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சமா கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு இது என்ன இதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு உண்டானது தானே, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும். சோ அதுக்கு உண்டான இயல்பு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே தாத்தா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி கேட்டிருக்காங்க, என்ன இது எல்லா பிள்ளைங்களும் கை நிறைய கொண்டு வந்துச்சு, நீ என்ன கொஞ்சமா கொண்டு வந்திருக்க அப்படின்னோடனே அப்பயே சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் வாங்கினாங்க பணம். ஆனா அதுல கொடுத்தது கூட சரியா பகிர்ந்து கொடுக்கல. அப்ப ஆசிரியர்கள் மேல தவறு, சரியா செஞ்சிருந்தா சரியா இருக்கும்ட்டு அத்தனோண்டு வயசுலயே அந்த ஒரு விஷயத்த சொன்னவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். சோ வீட்டுல இருந்து ஆரம்பிச்சா இது என்ன இத்தனோண்டு குழந்தை இந்த அளவுக்கு யோசிக்குது அப்படிங்கறதா இருந்தது. இதை தாண்டி காந்தி மேல அதீத பற்று தாத்தாக்கு உண்டு. சோ காந்தியோட சொற்பொழிவு எங்க கேட்டாலும் சரி உடனே போய் அங்க நிக்கிறது, அந்த மீட்டிங் எதுனாலும் சரி ஓடி ஓடி போய் பாக்குறது, அவரோட துண்டு சீட்டுகள் எங்க விநியோகப்பட்டாலும் அதை வாங்கி படிக்கிறது. சோ இந்த மாதிரிலாம் அவர் ஆறு வரைக்கும் தான் அவங்க படிச்சிருந்தாங்க. அவங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட வீட்டு சுமையை தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஆணாக பிறந்ததுனால் சோ எல்லாருக்கும் உண்டான விஷயம். அதனால அவங்க மாமா வீட்டுல அவங்க கடையில வேலை பார்க்குற ஒரு சூழல் அமைஞ்சது. அப்படி இருந்தாலும் நாட்டுப்பற்று, காந்தியோட பேச்சு, நம்ம எப்படியும் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற அந்த உண்டுதல் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நார்மல் ஒரு பெற்றவளா ஒரு பெத்தவங்களுக்கு என்ன தோணும், நம்ம குழந்தை இந்த மாதிரி அரசியல் இதுல எல்லாம் போயிட்டாக்கா, நாட்டு மேல பற்று போயிருச்சுனாக்கா வீட்டை கவனிச்சு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி பாட்டி ரொம்பவே சிரமப்பட்டது. அதுல இருந்து அவரை கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறைச்சு மறைச்சு என்னென்னவோ சென்டிமெண்டா பேசுறது தானே. சோ இதெல்லாம் பண்ணாலும் அவருக்கு அந்த நாட்டுப்பற்றுன்றது கூடுதலாவே இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சு தன்னுடைய 18, 19 வயதுல எல்லாம் காங்கிரஸ்ல இணைஞ்ச ஒரு விஷயம் உண்டு. சோ காங்கிரஸ்ல அடித்தள ஒரு தொண்டனா தான் அவர் இருந்தாரு. போஸ்ட் ஓட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இங்க இருக்க விஷயங்களை அங்க கொண்டு போய் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேருக்கே ஆலோசனை சொல்லும் இடத்துல அவர் இருந்திருக்காருன்றதை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாதிரி தாத்தாவோட விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாடு, நம் மக்கள்,
நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இது மட்டும் தான் அவருக்கு இருந்தது. மத்தபடி தன் பெற்ற தாய் ஓகே இந்த நாட்டுக்காக குடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு. மத்தபடி நம்ம நல்லா இருக்கணும். இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதனால என்ன சுற்றி இருக்கவங்கள நான் என்ன பண்ண போறேன்? அதாவது சொந்த பந்தங்கள. என்ன பண்ண போறேன்றதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க தாத்தாக்கு தோணுனது, என்னோட நாட்டையும், நாட்டு மக்களுக்காகவும் நான் என்ன செய்ய போறேன்? இவங்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்? சுபிட்சமா இருக்கும். இது மட்டும் தான் அவரோட மைண்ட்ல இருந்தது. அதுக்குண்டான செஞ்ச விஷயங்கள் தான் நம்ம எத்தனையோ சொல்லலாம். தொழிற்சாலைகள் என்ன? நீர்நிலைகள் என்ன? விவசாயிகள் என்ன? விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எத்தனை 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 விஷயங்கள் தொழிற்சாலைகள்லாம். அதாவது சொல்லுவாங்க ஒரு குண்டு ஊசி கூட ம். இங்க வந்து இல்லாத ஒரு காலகட்டம். அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாம் வளர்ந்த ஒரு நாட்டுல போய் நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம்னா, இருக்கிறத வந்து இன்னும் பெருசுபடுத்துறது நிச்சயமா பண்ண முடியும். ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்துல, பொட்டல் பூமியா இருக்க இடத்துல வந்து, இப்ப வந்து ரொம்ப ஒரு சுபிட்சமா இருக்கு அப்படின்றது வந்து அடித்தளம் இட்டவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தான். சோ அத இப்ப இந்த காலகட்டத்துல வந்து வேத்தியா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே பெருமையா இருக்கு. ஓகே மேம். இப்போ அவருக்கும், அவங்க தாயார் அவர்களுக்கும் உள்ள பாண்டிங் எந்த மாரி இருந்துச்சு? நீங்க சொன்ன மாரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில காமராஜருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தான் பையனும் கல்யாணம் பண்ணி மனைவி, குழந்தைன்னு வாழணும்னு சொல்லி எல்லா தாயாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அப்படிங்கிறப்போ நெறைய டைம் அவங்க அம்மா வந்து அப்ரோச் பண்ற மாரி நெறைய செய்திகள நாங்க பார்க்க முடிஞ்சது. அது எப்படி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் எந்த மாரி இருந்துச்சு? இல்ல ஒரு முறையும் வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போதெல்லாம் அப்ப சொல்லுவாராம், சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திரத்துக்காக பல முறை வந்து சிறைக்கு சென்றவர் தான் பெருந்தலைவர். ம். சோ அப்படி இருக்கும்போது நார்மலா வந்து என் பையனுக்கு வந்து யாரும் பொண்ணு கொடுக்காம போயிருவாங்களோ, சிறைக்கு போயிருக்கான், இது மாதிரி ஊதாரியா சுத்திட்டு இருக்கான், எந்த ஒரு ஒரு வருமானமும் கிடையாது, அப்ப நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளையை எப்படி பாத்துக்குவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்து இந்த சைடு இருக்க பெண் கொடுக்கறவங்களுக்கு இருக்கு. சோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை, சுதந்திரம் அடைந்தவுடன் நிச்சயமாக கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி காலப்போக்கத்துல கடந்து வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்ப வந்து படுக்கிறேன்னு தெரியல, எப்ப காலையில எழுந்திருச்சு போறேன்னு தெரியல. சோ என்னால ஒரு பெண் பிள்ளை வாழ்க்கை வந்து வீணா போகக்கூடாது. அவ பல கனவோட வருவா. என்னோட கனவே வந்து இந்த நாட்டுக்காகவும், நாட்டு மக்களுக்காகவும் தான். என்னால முடிஞ்ச விஷயங்கள நான் பண்ணணும்ன்றதுல இருந்து நான் தெளிவா இருக்கேன். இனிமேல் என்ன வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசினாங்க. பேசும்போது அதுக்கு மேல பாட்டியாலயும் வந்து வற்புறுத்த முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு தான் பெத்தவளுக்கு தெரியாம இருக்காது. ம். என்னதான் சொன்னாலும் அவனோட செயல்பாடு அதை நோக்கியே இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அம்மா நீ இங்க இருக்கீங்க, இப்ப என்னால சேர்ந்து அந்த பிள்ளையும் உங்களோட வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விளக்கத்துக்கு ஒரு பெத்தவளாக அந்த இடத்துல வந்து அவரோட மனசுக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க. சோ அதனால பாட்டிக்கும் தாத்தாக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது, புரிதல் இருந்தது. சில காலகட்டங்கள் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் சொல்றதும், பெரிய பெரிய தலைவர்கள் அவங்கள வந்து பார்க்கணும்னு வீட்டுக்கு வரும்போது, அவங்க சொல்ற விஷயங்கள், இத்தனை விஷயங்கள் பண்றாங்க. நீங்க அவர பெத்ததுக்கு நாங்கலாம் உங்கள பார்க்க பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பாட்டி வந்து சொன்ன விஷயம், நான் நெனச்சேன் என் பிள்ளை எனக்காக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எல்லாரும் தான் பிள்ளையா எடுத்து கொண்டாடும்போது, எனக்கு உள்ளபடியே சந்தோஷமா இருக்கு. நான் கல்யாணம் பண்ணி வச்சு, என் பிள்ளைய எனக்காக நான் பார்த்திருந்தா கூட இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி, பாட்டி சந்தோஷப்பட்டதும் உண்டு. ஓகே மேம். என்னதான் நம்ம சின்ன லைஃப்ல இருந்துட்டு, மிடில் கிளாஸ் லைஃபோ, ஏழ்மையான இருந்த ஒரு லைஃப்ல இருந்துட்டு, அவரு ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்போ, பல பேருக்கு பல ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதாவது இடத்துக்கு தகுந்து மாறுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, அவர் எப்படி அப்பயும் சாதாரணமா ஒரு 4 கதர் சட்டைய வச்சுக்கிட்டு, தனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் பெரிதளவு இல்லாம, தாயாருக்கு கூட பெருமளவுல எதுவும் செய்யாம, எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது? அவங்க அம்மாருக்கு என்னதான் அவரு பண்ணியிருக்காரு? அந்த டைம்ல என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க? இல்ல பாட்டி வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ குடுக்குற அந்த ரூ. 110 ரூ. 120 வந்து பத்தல. ரூ. 10 கூட சேர்த்து குடு." எதுக்கு அப்படின்னு சொன்னா, உன்ன பார்க்கறதுக்காக இங்க ஊருக்கு வராங்க. வரவங்கள ஓகே. சும்மா அனுப்ப முடியல. காஃபி தண்ணி ஆ. வச்சு குடுக்கணும். சோ அதனால வந்து ஒரு ரூ. 10 கூட தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துக்கு மறு கடிதம் தாத்தா எழுதுறாங்க. "நீ வந்து வராங்க அப்படின்னும்போது, வரவங்களுக்கு நீ ஏதாவது குடுக்கணும்னா தண்ணி எடுத்து குடு. ம். அதுக்கு நீ காஃபி தான் போட்டு தரணும்னு அவசியம் இல்லையே. உனக்கு நான் குடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இங்க எனக்கு வந்து பட்ஜெட்ல துண்டு விழும். சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால பாட்டிக்கு செய்யற விஷயங்கள் அம்மாக்கு ஒரு ஒரு மகனாக இருந்து என்ன செய்யணுமோன்னு செஞ்சாங்க. சோ ஒரு ஒரு அரசியல் கட்டமைப்பு அவருதான் எல்லாமே அப்படின்னும் போது அதை மாத்தி அமைக்கவோ, இது அதுல வந்து என்ன பண்ணாலுமே ஒண்ணும் சொல்ல போறதுக்கு இல்ல. ஆனாலும் அதுல வந்து நான் செய்யறதுல தான் என்ன சார்ந்து என்ன சுத்தி இருக்கவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் அந்த 9½ ஆண்டு காலமும்
பெருந்தலைவர் ஆட்சியில் ஊழல் இல்லாத ஆட்சி இருந்ததுன்றது வந்து இப்ப வரைக்கும் பேசப்பட்டது. கூட இருந்த அமைச்சர்களும் சரி, எல்லாரையுமே வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான். அதுல வந்து நம்ம கக்கன சொல்லலாம். இன்னும் நிறைய பல பேர் நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாம் வந்து இதே மாதிரி இருந்து சாதாரணமா எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போயிருக்காங்க. அதனால அம்மாக்கு வேணுங்கிறது இது போதும். ஒரு சராசரி வாழ்ற வாழ்க்கை போதுமானது அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள இருந்த விஷயம். அவரு சாப்பாடெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுறது என்னவாக இருக்கும் மேம்? அதிக முறையாக நாங்க பார்த்தது நான்வெஜ் சாப்பிடுவாருன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த மாரி? அதாவது வந்து தாத்தா சாப்பிட்டது வந்து கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் ஓ! ரேஷன் அரிசி சாப்பிட்டது வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமான கடைசி விஷயம். வரைக்குமே அதுதான் ஆமா. சாப்பிட்டாங்க. அவங்க வந்து என்னோட மக்கள் என்ன சாப்பிடுறாங்க, என்னோட மக்களோட நிலைப்பாடு என்னன்றது தெரிஞ்சாதான் நிச்சயமா என்னால ஒரு நல்ல ஆட்சியை குடுக்க முடியும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. அதனால எப்பனாலும், எங்கனாலும் போய் மக்கள் கிட்ட நேரடியா சந்திச்சு அவங்களோட நிறை குறைகள கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம திருமலைப்பிள்ளை ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா, காலையில ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்துல அந்த முன்னாடி அந்த சேர போட்டு உட்காருவாங்க. வந்து எல்லாருமே வந்து அவர பார்க்கலாம். பத்திரிக்கையாளர்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து அவங்களோட விருப்பு, வெறுப்புகள வந்து கேட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன பார்க்குற மாரி தான் இருந்தது. ஒரு எளிமையான தலைவரா தான் இருந்தாங்க. சோ அதனால வந்து அவருக்கு விருப்பமானதுன்னு பாத்தீங்கன்னா விரால் மீன் ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவர் அதிகப்படியாக சாப்பிட்டதுன்னு பாத்தீங்கன்னா முட்டை தான். சோ ஓகே. இதுதான் என்னோட சாப்பாடு. இது எனக்கு பிடிக்கும். கீரை வச்சு சாப்பிடுவாங்க. சோ இது வந்து நார்மலா இருக்குது. எங்க வீட்ல எங்க ஆச்சப்பா அதாவது காமராஜருடைய தம்பி அண்ணாமலை நாடார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து சமைச்சு நாங்க எங்க பாட்டி குடுத்து விடுவாங்க. எங்க ஆச்சி குடுத்து விடுவாங்க. குடுத்து விடும்போது கூட அப்பயும் தெளிவா சொல்லுவாங்க. அண்ணாமலை திருப்பி திருப்பி இத கொண்டு வராத. இதுவும் ஒரு விதமான இதுதான் எனக்கு லஞ்சம் குடுக்கறது போலன்றது அவர் யோசிப்பாரு. சோ இதுல கூட எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. நம்ம விருப்பப்பட்டு செஞ்சாலும் அதுக்காக வேற ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி விஷயங்களும் நம்ம சொல்லலாம். அதே மாரி அவங்க நாகம்மாவோட பிள்ளைங்க வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவ சீட்டு கேட்கும்போது, ஒரு முதலமைச்சர் அவர் பண்ண சைனுக்கு கண்டிப்பா எதுனாலும் நடக்கும். ம். அப்படின்னும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் வந்து அந்த வித்தியாசமானது. அப்ப எங்க ஆச்சப்பாவ கூப்பிட்டுட்டு நாகம்மா வந்து போறாங்க. அண்ணா நீங்க கூட வாங்க. நீங்க கூட வந்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லபடியா எங்களுக்கு உண்டானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல நிச்சயமா என்ன பார்த்தாருன்னா அண்ணன் சத்தம் போடுவாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னும்போது, இல்ல படிச்சுட்டான். அவனால டாக்டர் படிக்கணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னும்போது, சரி நீ சொல்றேன்னு நான் வரேன். ஆனா கண்டிப்பா சத்தம் போடுவாங்க. அப்படின்னு சொல்லி வரும்போது, தாத்தா அப்ப அங்க போய் பேசுறாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரே வார்த்தை தான். தாத்தா சொன்னது. இப்ப நீ வந்து இந்த மார்க் எடுத்துட்டு எனக்கு நீ குடுன்னு நீ கேட்கிற. அப்ப ம். இதுக்கு மேல நல்லா படிச்சு முன்ன நிக்கிற பிள்ளைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ உனக்கு நான் தள்ளி விட்டு அந்த ஒரு சீட்டை வந்து உனக்கு கொடுத்துட்டு அவனுக்கு வந்து நான் இல்லைன்னு சொல்லும் போது அவனோட கல்வி இதை வந்து நம்ம வீணடிக்கிற மாதிரி இல்ல அவனோட கனவை கலைக்கிற மாதிரி இருக்குல்ல. சோ அதனால ம். அது கூடவே கூடாது. உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய். முடியலையா போய் இட தூக்கி பல வர பிழைக்கிறதுக்கு வழியா இல்ல இப்படிதான் வரணும்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேரா பேசினது உண்டு. சோ இதெல்லாம் ஓ! எங்களோட குடும்பத்தார் சொன்னது. இதெல்லாம் நடைமுறையில வாழ்ந்த ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு வந்து எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரிதான் தாத்தா இருந்திருக்காங்க. வந்தாங்கனாலும் உடனே கிளம்புங்க. அவங்க அம்மாக்கே இது நிலைமைதான். ஊர்ல இருந்து வருவாங்க மகனை பாக்குறதுக்கு. இப்ப நம்ம வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் பெருகி இருக்கு. ம். எப்பனாலும் நம்ம எங்கனாலும் பிளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுனாலும். ஆனா அப்ப அப்படி கிடையாது. ஊருக்கு சென்னைக்கு வரோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். வந்தா ஒரு 4 நாள் ஓ சென்னை போறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு மகனை பார்க்க ஒரு முதலமைச்சரா இருக்க ஒரு மகனை பார்க்க அந்த வீட்ல எனக்கு ஒரு இடம் இல்லையான்னு கேட்டு கண் கலங்கியதும் உண்டு பாட்டி. வந்த அடுத்த செகண்ட் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் கையில எடுத்து வச்சு அம்மா நீ கிளம்பிரு ஓ! அப்படின்பாங்க. அப்ப வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க பாட்டி. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கும்போது அவங்கள தங்க வைக்கிறதுல என்ன? என்ன விஷயம் அப்படின்னா அவங்கள வந்து இங்க வச்சிருக்கும் போது அவங்கள பாக்குறதுக்கு சொந்த பந்தங்கள் வருவாங்க. ஓ! அப்ப சொந்த பந்தங்கள் வரும்போது இப்ப இங்க இருந்து என்னோட வீட்ல இருந்து எவனாவது நம்பரை சுத்தினான் போனை சுத்துனாக்கா நான் முதலமைச்சர் வீட்ல இருந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு நான் பழியாவேன் அப்படிங்கிறதுல ம். ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க தாத்தா. அதனால வந்து எந்த தவறும் என் ஆட்சியில் இல்ல என் வழியா எதுவும் நடக்கக்கூடாது காலம் சொல்லக்கூடாதுன்றதுக்கு வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய சாட்சியா தான் இன்னும் தாத்தா இருக்காங்க. ஓகே மேம். அதே மாரி அவரு கடைசி காலம் வரையுமே வாடகை வீட்ல தான் வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. தனக்குன்னு ஒரு காரோ, தனக்குன்னு ஒரு சட்டைகளோ, ஒரு ஆடம்பரமோ எதுவுமே இல்லாம வாழ்ந்த மனுஷன். கடைசி வரைக்கும் வாடகை வீட்லயே தான் அவரு எவ்வளோ வாடகை குடுத்தாரு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா?
இல்ல. இது இது கூட பார்த்தீங்கன்னா, அவரு இருந்த வீடு வாடகை வீடு. டி நகர் திருமலைப்பள்ளி ரோட்ல. இப்ப வந்து அரசு வந்து அது அப்பயே அவங்க தவறுனதுக்கு அப்புறம், தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மக்கள் பார்வைக்கு அது வைக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் இன்னும் இருக்கு. ஸோ அவரு இருந்த கார் யூஸ் பண்ண காரும் அது ஒரே ஒரு கார் 2727 சொல்லிட்டு, ஃபியட் கார் வந்து இப்போ வந்து தேனாம்பேட்டையில இருக்க காமராஜர் அரங்கத்துல வந்து அது கம்பீரமா நிக்குது. ஸோ அவருக்குன்னு எதுவுமே வந்து எடுத்துக்கிட்டதும் கிடையாது. வாடகை வீட்ல தான் இருந்தாங்க. அவர் தாத்தா இறக்கறதுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி, அந்த வீட வந்து தாத்தா பேர்ல எழுதணும்னு சொல்லிட்டு, கூட இருந்த நட்பு ரீதியா இருந்தவங்கலாம் சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்ப சொல்லும்போது சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமானது. நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு பங்கு போட யாரும் வந்துடக்கூடாது. ஓ! அதனால காமராஜர் இருந்தா, மறைஞ்சா கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லன்றது தான் காலம் பேசணும். அதனால கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ சொல்லணும்னா இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். அதனால தான் இன்னும் அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு எளிமையான ஒரு தலைவரா, கடவுளாகவே பார்க்குறாங்க. ஓகே மேம். இப்போ அவருக்கு நீங்க காமராஜர் பேத்தி அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு எவ்ளோ பெருமையா இருக்கும்? ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் நீ அவரோட பேத்தி" அப்படின்னு சொல்லிட்டு சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் எப்படி இருக்கும் மேம் உங்களுக்கு? எல்லா குழந்தைங்களும் வந்து உங்கள அப்ரோச் பண்றப்போ? இல்ல உண்மையே சொல்லப்போனா, நாங்க வந்து அவருடைய பேத்தின்றது எங்கேயுமே நான் சொன்னதே கிடையாது. ஓ! சொன்னதே இல்ல. ஒரே ஒரு முறை வந்து 8த் படிக்கும்போது, அப்போ நான் படிச்சது வந்து நாடார் ஸ்கூல்ல தான் படிச்சேன். முருகதனுஷ் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு இது வாஷன்பேட்ல இருக்குது. அங்க படிக்கும்போது, அங்க வந்து பெரியவங்க நினைவு நாள், அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்குலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப தாத்தாவோட பிறந்த நாளுக்கு லட்டு குடுத்தாங்க. அப்ப ஓகே. சொல்லும்போது, அது குடுக்கும்போது தான் ஒரு முறை வந்து தெரியாத்தனமா சொல்லியாச்சு. இது வந்து எங்க தாத்தா. அப்ப கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து சிரிச்சாங்க. "என்னது உங்க தாத்தாவா?" அப்படின்னு. "ஆமா எங்க தாத்தா தான்" அப்படின்ட்டு. ஆ இது வந்து ஆச்சரியமா இருந்தது. "இவ என்ன பொய் சொல்றா? ஓ ஓ! சிஎம் வந்து இவங்க தாத்தாவாம்." அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியமா இருந்தது. இத வந்து சொல்ல நாங்க அந்த அளவுக்கு யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா, ம். ம். நாங்களுமே அப்படிதான் சாதாரண ஒரு வாழ்க்கை. எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிற மாரி தான் ஒரு இதுதான் போனது. ஸோ அப்ப சொல்லும்போது ஒரு ஆச்சரியம் இருந்தது. இப்பதான் வந்து ஃபோன் இருக்கு. நம்ம ஃபோன்ல வந்து பழைய ஃபோட்டோஸ வந்து நம்ம மாத்தி அமைக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல எடுத்துட்டு போய் நம்ம அடையாளம் காமிக்கலாம். ஆனா இன்னமும் எங்க வீட்ல தாத்தா வந்து போனது, எங்க வீட்டு கல்யாணத்த அட்டெண்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. சோ அதெல்லாம் வந்து பத்திரமா பொக்கிஷமா நாங்க வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு அது புரிதல் இல்ல. அப்போ ஒரு மாரி யோசனையா இருந்தது. இது என்னது நம்ம சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அது வந்து ஒரு மாரி ஷையா நான் ஃபீல் பண்ணேன். சரி எதுக்கு இவங்க ஓகே. கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லன்றது அந்த பேச்சு அதோட நிப்பாட்டியாச்சு. அது சொல்லணும்னு கூட பெருமைப்பட்டது இல்ல. காலப்போக்கு அப்படியே கடந்து வந்தாச்சு. நாங்களும் சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது வந்து என்னன்னு சொல்றது, கால சூழலா, இல்ல வரணும்ன்ற கட்டாயமான்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் இந்த அரசு பள்ளிகள் விஷயமா நான் என்னோட அறக்கட்டளை வழியா தான் நான் முதல் முதல் முன்வைத்தேன். 1248 அரசு பள்ளிகள் மூடணும்ன்ட்டு லாஸ்ட் கவர்மெண்ட் சொல்லும்போது, அத தடுத்து நிறுத்தி பெரிய அளவு போராட்டம் பண்ணி மீட்டு குடுத்த ஒரு பெருமை இந்த பேத்திக்கு ஒரு சின்னது இருக்கு. பெரியவே பெரிய பங்கே இருக்கு மேம். ம். அண்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கும், காமராஜர் ஐயா அவர்களுக்கும் உள்ள பாண்டிங் எந்த மாரி இருக்கு? ரொம்பவே அப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து நல்ல ஒரு ஆ கொடிகட்டி பறந்த ஒரு ஆ. ஹீரோ. பெரு எம்ஜிஆர்னாவே அவ்ளோ ஒரு மாஸ் இருக்கும். அவர் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, எம்ஜிஆர் அப்படின்னாவே அவர் வீட்ல வந்து உணவுக்கு வந்து சொல்லவே வேணாம். தடபுடலான ஒரு தடபுட விருந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் போறவங்கலாம் "மொத சாப்பிட்டீங்களான்னு?" கேட்கிறது அவருடைய ஒரு நல்ல ஒரு குணம். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு ஒரு முறையும் பெருந்தலைவர பார்க்கும்போது, "ஐயா நான் உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு நீங்க வரணும். வந்து நீங்க என் கூட நீங்க இங்க சாப்பிடணும்." அப்படின்னு நெறைய முறை சொல்லியிருக்காங்களாம். பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலான்றது வார்த்தை. தாத்தா எப்பொழுதும் சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு முறை வந்து திருப்பி கேட்டாங்க. "நான் எத்தன வாட்டி கூப்பிடுறேன். ஏன் என் வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிட வரமாட்றீங்க?" அப்படின்னு கேட்டப்ப, தாத்தா சொன்ன பதில் அவர கண்கலங்க வச்சது. ஆ இல்ல எம்ஜிஆர், நான் வந்து வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா உன் வீட்டு சமையல் எப்படி இருக்கும்னு நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ரொம்ப விருதுலாம் வந்து தடபடலா இருக்குமாமே. ஸோ நான் அப்படி வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, அடுத்து அந்த உணவ தேடி என்னோட நாக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, உன்ன நான் தேடுவேன். ஓ! அது கூட ஒரு விதமான ஒரு ஊழலா போயிருமோ! லஞ்சமா போயிருமோ! ஐயோ! அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அதனால அது தேவையில்ல. எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது, அந்த என்னோட அரிசியும், ரேஷன் மக்கள் சாப்பிடுற இதுவும், எனக்கு அந்த முட்டையும், கீரையும் போதுமானது. தயிர் இருந்தா போதும். ஸோ எனக்கு இதுவே எனக்கு நிரந்தரமான உணவு. அதுதான் ஆரோக்கியமானதும் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
சொல்லும்போது அவருக்கு வந்து ஒருத்தங்களும் ஒரு முதலமைச்சர்னா எத்தனை பேரை வந்து நம்ம இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கோம்னா, எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும்னு ஒரு பந்தா சொல்லிக்கிறதும் உண்டு. அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஷேர் பண்றதும் உண்டு. ஆனா வந்து ஒரு எளிமையான தலைவர், ஒரு இப்ப இருக்க பிரசன்ட்ல இருக்க ஒரு ஹீரோ, அவர் நம்மள இத்தனை வாட்டி கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாலும் யாருமே ஒண்ணும் சொல்ல போறதில்ல. அப்படி இருந்தாலும் அவர் இருந்த விஷயத்துல என்னைக்குமே மாறுனதே இல்ல. அவர் இருந்த நிலைப்பாடுல எப்படி முதல்ல இருந்து இருந்தாங்களோ, கடைசி வரைக்கும் இருந்து மறைந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அதனால தான் இன்னுமே அவர் வந்து பெருந்தலைவர் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவர். கண்டிப்பாக மேம். அண்ட் பெரியார் அவர்கள் இருக்காரு இல்லையா? ஸோ அவருடைய பாண்டிங் காமராஜரோட பாண்டிங் அது எந்த மாரி இருக்கும்? 2 பேரும் எந்த ஆ மாரி தொடர்பு கொள்ளுவாங்க? இல்ல நெறைய விஷயங்கள் வந்து விருப்பு, வெறுப்புகள்லாம் வந்து தலைவர்கள் மத்தியில் இருந்திருக்கு, பேசப்பட்டிருக்கு. அப்பயும் வந்து ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாநாடு நடந்துச்சு. பீச்ல வச்சு. அப்ப நடக்கும்போது, அப்ப எலக்ஷன் டைம் நெனைக்கிறேன். அந்த ம். டைம்ல வந்து சொல்லும்போது என்ன பண்ணாங்க, மக்கள் கிட்ட வந்து பெரியார் சொன்ன விஷயம் தான். தயவு செய்து காமராஜர விட்றாதீங்க. பச்சை தமிழன். அவர வந்து நம்ம விட்டுட்டோம், இழந்துட்டோம் அப்டின்னா, திருப்பி இந்த நாட்டை மீட்டு எடுக்கிறது ரொம்பவே கடினம். அதனால நீங்க அவர விட்டுறக்கூடாது அப்டிங்கிறத ரெக்வெஸ்ட் பண்ணது உண்டு. இது வந்து நெறைய விஷயங்கள் விருப்பு, வெறுப்பு இருந்தாலும், இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் அதுக்காக இத ம். மட்டும் நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து தாத்தாவ வந்து அப்படி பார்த்தாங்க. ஏன்னா 9 1/2 ஆண்டு காலம் கழித்து அடுத்து யங்ஸ்டர்ஸ்க்கு குடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வாழ்ந்துட்டோம். நம்ம என்னால என்ன முடியுமோ நம்ம செஞ்சுட்டோம். இனிமேல் வந்து அடுத்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிட்டு, அவங்களுக்கு நம்ம வந்து அறிவுரை சொல்லி, அவங்கள இன்னும் கட்டமைப்பு பண்றதுக்கு பிள்ளைங்களால தான் முடியும் அப்படிங்கிறத அப்பயே கணிச்சாங்க. ஆனா இப்ப இருக்க தலைவர்கள் ஒரு பதவியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த பதவி எனக்கு, எனக்கு, எனக்குன்றது தான் அவங்க இருக்காங்க. அடுத்து என்னன்றது வந்து அது யோசிக்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்றது நமக்கு தெரியல. ஆனா தாத்தா வந்து அவருக்கு குடுத்த விஷயங்கள் யாரும் அவங்கள போங்கன்னு கூட சொல்லல. சோ அவங்களே வந்து அந்த ஆட்சிய வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன், நான் வெளிய வந்துக்கிறேன். அடுத்து கட்சிய பலப்படுத்தணும். அடுத்து யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு போனா தான் கட்சியும் சரி, நாடும் வந்து சுபிட்சமா இருக்கும் அப்படின்றத நெனச்சாங்க. சோ இதெல்லாம் வந்து வச்சுதான் அவர் கண் கலங்கி சொன்ன வார்த்தை. இவர விட்டுறக்கூடாது. மக்கள் நீங்க அவர கெட்டியா பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பெரியாருக்கும் தாத்தாக்கும் இருந்த விஷயங்கள் இது. ஓகே. ஸோ அப்படி இருந்தாலும் மேம், இடையில 1964, 67 சரியாக தெரியல. அந்த வருடம் தோல்விய காமராஜர் ஐயா தழுவும்போது, அப்போ கூட ரொம்ப எதார்த்தமாக, "இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. மக்கள் இப்படிதான் தெளிவா இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுச்சு. அது எப்படி அவர் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு? இல்ல. அப்ப தாத்தா சொன்ன விஷயம் வந்து 64ல நடந்தது பெரியார் சொன்ன விஷயம். ஆ தாத்தா வந்து 9 1/2 ஆண்டு காலம்னா 54ல இருந்து 64 இந்த காலகட்டத்துல ம். அவங்க முதலமைச்சரா இருந்தாங்க. 67ல வந்து எலக்ஷன் டைம்ல அவங்க தோக்கும்போது சொன்ன வார்த்தை, "ஜனநாயகம் சாகல. மக்கள் யோசிக்கிறான். மக்கள் மாத்தி யோசிக்கிறான். இது வந்து ஒரு முன்னேற்றம் தானே! இது மாத்தி யோசிக்கிறது நல்லது தானே! ஒரே இது மாரி இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. இப்ப நான் என்னோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தவங்களோட ஸ்டைல் வேற மாரி இருக்கும். அவங்க வராங்க. பரவால்ல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படிங்கிற அந்த எதார்த்தமான வார்த்தை தான். எதுலயுமே இப்ப வந்து மீடியால வந்து அடுத்தடுத்த தலைவர்கள் ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து வன்மையா பேசுறாங்க. இப்ப இருக்க ம். கால சூழல்ல. வன்மையா பேசுறாங்க. அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ வந்து வச்சு பேசுறாங்க. சோ அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு ஜெனூனா இருந்தவர் வந்து தாத்தா. யாரையுமே வந்து வசைபாட மாட்டாங்க. இது அதுன்னு சொல்லி குறை சொல்ல மாட்டாங்க. என்ன இருந்தாலும் வந்து என்ன பண்ணணும் கட்சிய பலப்படுத்துறதுக்கோ, இல்லன்னா நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அத கட்டமைப்ப கொண்டு வரதுக்கோ என்ன செய்யணுன்றதுல மட்டும் தான் கருத்தா இருந்தாங்களே தவிர, அவர நெறைய பேர் வசைபாடினாலும், அத வந்து கிண்டலாவும், கேலியாவும் எடுத்து கடந்து போனது தான் உண்டு. சோ இது ஒரு பெரிய ஆளுமை. கண்டிப்பாக மேம். ஏதோ வாழ்ந்தார், இறந்தார் அப்படின்னு இல்லாம, தன்னுடைய சிறு வயதிலிருந்தே மக்களுக்காக யோசிச்சு, மக்களுக்காகவே வாழ்ந்து, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெருமளவுல அவர் எந்த ஒரு அதுவும் செலுத்தாம, என் தாயாருக்கும் சரி, குடும்பத்தினருக்கும் சரி, எந்த ஒரு இதுவும் சொத்து, கித்து எதுவுமே சேர்த்து வைக்காம, மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே இழந்த ஒரே மனிதர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தான். அவரைப் பற்றி எவ்ளோ தெளிவா சொல்லணுமோ, அவ்வளோ தெளிவா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், பெரியார் அவர்களா இருக்கட்டும், அவங்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான தகவல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி மேம். நன்றி.